தேவனுடைய சபையில் இந்த உலகத்தில் வாழுகிற நாம் தெய்வ பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தையில் வளர்கிறோம், தேவனுடைய ஜெபத்தில் வளர்கிறோம், வேத வாசிப்பில் வளர்கிறோம். எல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம்? தேவன் நம்மை கொண்டு அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தணும். வயசான காலத்தில் எங்கேப்பா எடுத்து பயன்படுத்தி இதுக்கு மேலே அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களை கொண்டு செய்யவிருக்கும் காரியத்தை அவர் உங்களை கொண்டே செய்வார். அதற்கு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவே இல்லை. நீங்கள் மாத்திரம்தான். எப்படி அவர் மாத்திரம்தான் போல் நீங்கள் மாத்திரம்தான். உங்களை குறித்தவர் காரியத்தை பேசியிருந்தார், அவர் நிச்சயமாக அவர் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதற்கு எந்த தடை வந்தாலும் சரி, எத்தனை மனுஷ சத்துருக்கள், பிசாசு, எத்தனை போராட்டம் எது வந்தாலும் சரி, தேவன் உங்களை கொண்டு நிச்சயம் அதை செய்து முடிப்பார். இந்த காலவெளியில் ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவருடைய பலத்தை குறித்து, ஆவியானவர் நடத்தை குறித்து நம்ம பல காரியங்களை இந்த கடந்த எல்லா நாட்கள் நாம் கேட்ட எல்லா சத்தியங்கள் மூலமாக பல காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டிருப்போம், தியானித்திருப்போம். இன்றைக்கு ஆவியானவருடைய வல்லமையை குறித்து சில காரியத்தை தியானிக்க போகிறோம். சில ப்ராக்டிக்கலான விஷயத்தை நாம் பேச போகிறோம். இப்போ நீங்கள் என்னோட கூட பேச போகிறீங்க. ஆவியானோட ஒரு வல்லமை நமக்குள்ளாக வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்குள்ளாக அது நிகழ்த்துகிறது? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானோட வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்பொழுது அது என்னென்ன காரியத்தை நிகழ்த்துகிறது? சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். அடுத்தது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், சுத்திகரிக்கிற ஆவியானவர், உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், என்னங்க வழி நடத்துகிற ஆவியானவர், சகல சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துகிற ஆவியானவர், சுபாவங்களே. சோதராண்டவர் உண்மையிலே மாற்றியிருக்காரா? எத்தனை பேர் மாற்றுறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? அவர் மாற்றணும்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன்ப்பா, ஆனால் நம்ம ஜனங்கள் தான் மாற மாட்டாங்கன்னா ஆவியானவர் லைட்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி, இந்த ஆவியானவர் நம் மத்தியில், இந்த பலமுள்ள ஆவியானவர் நம் மத்தியில் வரும்பொழுது, வல்லமையுள்ள ஆவியானவர் நம் மத்தியில் வரும்பொழுது 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த 3 காரியங்களை குறித்து இன்றைய காலையிலே எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை வசனத்தை கேட்டுக்கொண்டார்கள் கை கொண்டதுண்டானால் வசனத்தையும் கை கொள்வார்கள். இந்த காலவெளியிலே முதலாவதாக ஆவியானவர், ஆவியானவர் நமக்கு இருந்து அவர் வழி நடத்தும் பொழுது draws criticism. ஒருவனுக்குள்ளாக ஆவியானவர் இருந்து அவரை வழிநடத்தும் பொழுது உங்களை குறித்த துர்ச்செய்திகளையும் உங்களை குறித்த கடினமான குற்றம் கண்டுபிடித்து பேசுகிறது, உங்களை குறைவுகளை கண்டுபிடித்து பேசுகிறது. நீங்கள் எந்தெந்த காரியத்திலலாம் சரியில்லை, இந்த இருக்குதோ இல்லையோ அதை கண்டுபிடித்து அதை குறித்து உங்களை வாழ்க்கையில் அதை குறித்து உங்களிடத்தில் பேசுவதை, அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் என்னோடு இருக்கீங்க?
ஆவியானவருடைய நடத்துதலில் ஒரு மனுஷன் வாழும் பொழுது, ஆவியானவர் நடத்துதலுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் அவனுக்குள்ளாக காணப்படுகிற முதல் காரியம் என்ன? அவனை குறித்த குற்றங்குறைகளை கண்டுபிடித்து இந்த உலகம் நம்மை பேசுவது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே வாசித்த வசனத்தில் நம்ம வாழ்க்கை 2வது பகுதியில், அவர்கள் என்னை துன்பப்படுத்துவதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள், அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அப்போ இங்கே துன்பப்படுத்துகிற ஒரு காரியத்தை இங்கே நம்ம முதலாவது பார்க்குறோம். இந்த பெர்சிக்யூஷன் என்ற வார்த்தை வந்து, பெர்சிக்யூஷனுடைய ஆரம்ப நிலை எது? இந்த கிரிட்டிசிசம். அந்த வார்த்தையினால் நிறுத்தி நம்ம தராசில் எடை குறித்து பேசுகிறது. இந்த வார்த்தை மூலமாய் நம்மளை என்ன பண்ணுறது? நம்மை கலங்கடிக்கிறது, நம்ம காரியங்களை, வாழ்க்கை குறித்தோ நம்முடைய செய்கையை குறித்தோ வார்த்தை குறித்தோ எல்லாற்றை குறித்து பேசுகிறது. அதோடைய முதல் கட்டம் என்னது? ஒரு பெர்சிக்யூஷன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, இப்போது சபைக்குள்ள ஆதி காலத்தில் நடந்த காரியங்கள் என்ன? சபைக்குள்ளாக போயிட்டு அவங்க துன்பப்படுத்தி அடித்து உடைத்து நொறுக்குகிறதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். தேவ கிருபையில் இன்னும் இந்த பகுதியில் சில இடத்துல இந்த மாதிரி காரியங்கள் வரல என்றாலும், நம்ம தேசத்தில் பல பகுதியில் இது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த காரியம். அவர் எஜமானனாக இருந்தார், அவருக்கு இந்த காரியம் நடந்தது. நாம் அவரை பின்பற்றுகிற வேலையாட்களாக இருக்கிறோம், சேவகளாக இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நமக்கும் இது நடக்கும்னு சொல்லி தெய்வ வார்த்தை நமக்கு நம்ம மத்தியில் காணப்படுகிறது. இது யார் ஒருவருக்கு நடக்குமா? எவன் ஒருவன் தேவனுடைய வல்லமையை பெற்ற, தேவனுடைய ஆவியை பெற்ற, வல்லமையை பெற்ற இந்த காரியம் நடக்கும். இந்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்தது. ஆகையால் நமக்கு இது நிச்சயம் ஒவ்வொரு பாதையிலும், ஒவ்வொரு பகுதியிலும், நம்ம வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாம் இந்த கிரிட்டிசிசம் என்ன பண்ணணுமா? எதிர்பார்த்தே போகணும். அவருடைய வார்த்தைகளை இப்படிலாம் நம்மளை பேசுவாங்க, இப்படிலாம் நம்மளை துன்புறுத்துவாங்க, நம்மளுடைய வார்த்தையெல்லாம் நம்மளை கலங்கடிப்பாங்கன்னு அந்த எதிர்பார்ப்போடையே போகணுமா? எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்போடையே போகிறீங்க? நீங்கள் சொல்கிற அலுவலியை பார்க்கும்போது சில பேர், நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களாகவே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஏன்னா இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை நடந்த காரியம். நற்செய்தி, ஒரு நற்காரியத்தை அங்கே செய்கிறாரு. பிசாசு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பிசாசு பிடிச்ச மனுஷனோட வாழ்க்கையில அந்த பிசாசுகளை என்ன பண்றாரு? அவர் தூரப்படுத்துகிறார், அகற்றுகிறார். ஆனா இந்த உலகம் என்ன சொல்லிச்சு அவரை பார்த்து? பிசாசுகளின் தலைவன் என்று பேசினது. அடுத்ததாக இந்த சாபத் நாள்ல, தேவனுடைய ஓய்வு நாள்ல அவர் என்ன பண்றார்? ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் சொஸ்தப்படுத்துகிறதை பார்க்குறோம். அந்த சொஸ்தப்படுத்தின மனுஷனுடைய வாழ்க்கையில இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமா அவரை கொண்டாடி இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்தி இருக்கிறார் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? அவர் தவறான ஒரு, எப்படி அவர் இந்த ஓய்வு நாளில் இந்த காரியத்தை செய்யலாம்? அவர் அற்புதத்தை அவங்க குறைவாக பேசலாம், அந்த அற்புதம் செய்த நேரத்தை குறைவாக பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்கிறாரோ அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? குறைவாய் பேசுகிறவர்கள், அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களும் இருந்திருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லேகியோன் ஆவி பிடித்த அந்த லேகியோன் என்ற அந்த கொடிய அந்த ஆவி
தவறு என்று நியமிக்கிறவராகவும் அவரை குறித்து தவறான காரியத்தை பரப்புகிறவராகவும் என்ன பண்றாங்க இந்த ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவர் என்ன ஒரு ஆவியோடு செய்திருக்கிறாரு? தேவனுடைய வல்லமையுள்ள ஆவியோடு கூட அவர் செயல்பட்டிருக்கிறார். அப்ப எவன் ஒருவன் தேவனுடைய வல்லமையோடு கொண்டு செயல்படும் பொழுது அவன் வாழ்க்கையில காரியங்கள் நடக்கிறதோ அதற்கு ஈடாக இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது போலவே அவருக்கு நடக்கும் என்றால் நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்கிற, தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய வல்லமையை பெற்று செயல்படுகிற இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் வந்திருக்குமே. ஆனால் இன்னைக்கு நாம் நல்லதென்று நினச்சி செய்கிற பல பேருடைய வாழ்க்கையில் விரோதமாக எத்தனை பேர் ஏசுகிறாங்க, பேசுகிறாங்க, என்னென்ன காரியத்தை செய்கிறாங்க. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படி காரியம் நிகழ்ந்திருக்கா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் அப்படி. ஆனால் என் வாழ்க்கையிலும் பல பிரச்சனை நடக்குது பாஸ்டர், பல பிரச்சனையில் நான் இப்போ கடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுறதில்ல, இது நான் இதுக்கு முன்பாக சொன்னது ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக ஆண்டவருடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறவங்களோடைய அவங்களோட வாழ்க்கையில் வர பிரச்சனையை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் இங்கே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு, பிரச்சனையை உருவாக்குகிற வார்த்தையை பேசிக்கிட்டு, அவிசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டு, பிறரோட மனதை புண்படுத்துகிற வார்த்தையை பேசிக்கிட்டு, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தையை பேசிக்கிட்டு அலப்பிக்கொண்டு என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வர்றது, இது தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறது இல்லை. நீங்கள் வேறு எந்த ஆவியெல்லாம் நடத்தப்படும் நீங்களே நிதானிச்சு கொள்ளுங்கள். வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஒருவன் நடக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் அதற்கும் தேவையே இல்லாமல் தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தோடு கொண்டு வர அளவுக்கு நாம் ஈடுபடுகிற நம்முடைய செயல்களோ, நம்முடைய வார்த்தைகளோ, நம்முடைய சிந்தைகளோ, நம்முடைய காரியங்களோ வெளிப்படும் பொழுது அதனால் உண்டாகிற காரியத்தை வைத்து நான் தேவனுடைய நாமத்தினால் வல்லமையினால் நடக்கும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு மனிதர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். He was a polarizing person. அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக செய்கிறவர், எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் எதை குறித்து நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பர்ஃபெக்ட் சன் ஆஃப் காட். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய பரிபூர்ணமான ஒரு மகன். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் வார்த்தையில், செய்கையில், அவர் டீச்சிங்ஸில், அவருடைய எல்லா வாழ்க்கை முறைகளையும் அவர் பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர். மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு மாதிரியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் கடந்து சென்ற ஒரு தேவ மனிதன். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையிலேருந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணுறாங்க. அவருடைய வார்த்தையிலேருந்து காரியத்தை திரித்து பேசுகிறார்கள், அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலிருந்து விரோதமாய் பேசுகிறார், அவருடைய காரியங்களை வினாவுகிறதை இங்கே நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை நடக்கும் பொழுது இன்னைக்கு உனக்கும் எனக்கும் இந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய வார்த்தையை, அவருடைய ஆவியை பின் கொண்டு நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த கிரிட்டிசிசம்ஸ், இந்த எல்லா காரியமும் நம்முடைய குறை கண்டுபிடித்து பேசுகிறது எல்லா காரியமும் என்ன பண்ணும், வந்தடையும். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கீங்க? ஜனங்கள் நம்மளுக்கு விரோதமாய் பேசி கொண்டு தான் இருப்பார்கள், நம்மை வஞ்சித்து பேசி தான் இருப்பாங்க, நம்முடைய வாழ்க்கை தரத்தை குறைத்து பேசி தான் இருப்பாங்க, நம்மை குறித்து பின்பாகவும் முன்பாகவும் எல்லா நிலைகளிலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பேசி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதற்கு நாம் உடனடியாக அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேச வேண்டும், அவங்களுக்கு காரியங்களை செய்ய வேண்டும். அவங்க பேசிட்டாங்க, அவங்க ஒன்று பேசினா நம்ம ரெண்டு பேசணும், நம்ம அவங்களுக்கு விரோதமாக அவங்களுக்கு நம்ம புரிய வச்சிடணும், அவங்களுக்கு நம்ம இல்லை நம்ம இப்படி கிடையாது சொல்லி நம்ம எமோஷ்னலாக டேமேஜ் ஆகிட்டு போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் தெரிய பண்ணணும்னு சொல்லி அந்த அவசியமே என்ன இல்லவே இல்லை. எல்லாவற்றிலும் நம்முடைய தலையை நேராய் துளத்தி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய ஜீவியத்தை செய்து கொண்டு நம்ம வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும்.
ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புரிய வைத்து கொண்டிருந்தால் அது நம்முடைய வேலை அல்ல. தேவன் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய நீதியை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வேலையெல்லாம் அவருடைய உன்னதமான ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக அமைதியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துதலாலும் வார்த்தையினாலும் சிந்தையினாலும் நாம் வாழ்ந்து கொண்டு சீரும் சிறப்புமாக நாம் சென்று கொண்டே இருந்தால் தேவன் நம்ம வாழ்க்கையில் அவர் தம் மூலமாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொள்கிறார். இன்னும் ஒன்று சொல்லணும்னா, இந்த நடக்கிற காரியம் எல்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இது நடக்கிற காரியம் எல்லாம் என் நன்மைக்குன்ற அது ஒரு ப்ரிவிலேஜாக அதை கருதி சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்து வச்சிருந்தானா எந்த ஒரு காரியத்தையும் யாரும் எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு சத்துருவோ நம்மளை தலைகுனிய வைக்க முடியவே முடியாது. தேவன் உங்களை உயர்த்த போகிற தருணத்திற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை நினச்சிட்டோம் என்றால், அது அவர் ப்ரிவிலேஜாக ஒரு நினச்சிட்டோம் என்றால் தேவன் நம்மை கொண்டு நிச்சயம் மகிமைப்பட ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பெரிய தேவதாசன் இப்படியாக சொன்னார், எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வல்லமையினால் ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவனோட வாழ்க்கையில் எந்த ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறோம் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண அவருடைய பெரிய ஒரு கூட்டத்தை அவர் பக்கமாக இழுத்துக்கொள்வாராம். அது மாத்திரம் இல்லாமல் பல கான்ட்ரவர்சிஸ் அவருக்கு விரோதமாய் வருமா. அது மாத்திரம் இல்லாமல் பல கிரிட்டிசிசம்ஸ் அவளுக்கு விரோதமாய் வருமா. உண்மையாகவே எந்த ஒரு தேவ ஊழியன் தேவனுடைய பிள்ளை ஆவியானுடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறாரோ அவருக்கு நேராக ஜனங்கள் திரண்டு வருவாங்க, கான்ட்ரவர்சியும் வரும், கிரிட்டிசிசம்ஸும் வரும். அதே நேரத்தில் தேவன் அந்த எந்த ஒரு அந்த வல்லமைக்குனால ஒரு ஜனங்களை அவரிடத்துல கொண்டு வருகிற அதே வல்லமை கொண்டு தேவன் அவன் வாழ்க்கையில் இருக்க எல்லா கிரிட்டிசிசமும் கான்ட்ரவர்சிஸும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் எடுத்து போடுவார். உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வேலையெல்லாம் என்ன, தேவன் மேல் நாம் நோக்கமாக இருந்து நம்முடைய பாதையில் நாம் நிதானமாக தேவனுடைய வல்லமை கொண்டு நாம் வாழ்ந்து சென்று கொண்டே இருந்தால் போதும். தேவன் நம் பட்சமாக அவர் காரியங்களை வாய்க்க செய்து கொண்டே வருவார். இது வரைக்கும் நடக்கல, தேவன் தாமதமாக இருக்குது, பிள்ளைகள் இவ்வளோ பேசுகிறாங்க, இவ்வளோ காரியங்கள் நடக்கிறாங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், இவ்வளோ காரியங்கள் தேவன் எல்லாவற்றையும் தம் கணக்கில் வைத்து கொண்டே வருகிறார். நாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ஆண்டவரை ரியாக்ட் பண்ண விட்டுட்டோன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் அது எல்லாவற்றையும் அற்புதமாகவும் அதை நமக்கு சாட்சிகளாகவும் மாற்றி தவிர ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். நான் இன்னைக்கு பேசுகிற காரியம் எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயந்தான். தேவனுடைய வல்லமை ஆவியான வரும்போது என்ன நடக்கும் அதை குறித்து நம்ம பல சத்தியங்களை பல காரியங்களை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஆவியான ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நம்மோடு கூட பேச ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவதாக என்ன பார்த்தோம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷனுக்கு கிரிட்டிசிசம்ஸ், அவனை குறித்த காரியங்கள், வார்த்தையினால் நம்மை நியாயம் தீர்க்கிறதும் வார்த்தையினால் நம்மளை குறைத்து பேசுகிறதும் பழித்து பேசுகிறதுமான நம்மளை குறித்த காரியங்களை பேசுகிறவர்கள் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க. நம்முடைய நடத்தை கெடுதனால இல்லை, தேவனுடைய ஆவியினால் நடத்துகிற உண்மையுள்ள தேவனுடைய ஆவியினால் வல்லமையினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்க்குறோம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையில் தேவன் யாரை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று பார்த்தீங்கன்னா, சோம்பேறியை அவர் எடுத்து பயன்படுத்தவே மாட்டார். யார் எடுத்து பயன்பட்டார்? சோம்பேறியை தேவன் எடுத்து பயன்படுத்தவே மாட்டார். இந்த காரியத்தை குறித்து பேசும் பொழுது நான் உங்களுக்கு வசனத்தை ரெஃபரன்ஸாக கொடுக்கறது பதிலாக வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்தா அது இன்னும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதலாவதாக மோசேயை குறித்து பார்க்கிறோம். மோசேவை தேவன் அழைக்கும் பொழுது மோசே என்ன செய்து கொண்டிருந்தார்? தம்முடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். மோசேயோட வாழ்க்கையில் தேவன் அழைக்கும் பொழுது மோசே செய்து கொண்டிருந்த காரியம் என்ன? தம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனா இங்கே பார்க்கிறோம். அதே போல்
ஏசாயாவை தேவன் அழைக்கும் பொழுது அவன் ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவன, ஊழியம் செய்கிறவனாக இருந்ததை நம்ம இங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக சாமுவேலை தேவன் அழைக்கும் பொழுது சாமுவேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏலிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவரை நாம் இங்கே பார்க்கிறோம். பேதுருவும் அந்திரேயும் குறித்து ஆண்டவர் அழைக்கும் பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்க? மீன்களை பிடிக்கிறவர்களாகவும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறவங்களும் இருந்தாங்க. எலிசாவை தேவன் எலியாவை கொண்டு அழைக்கிறார். அப்பொழுது எலிசா என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏர் உழுது கொண்டிருந்தார். அந்த ப்ளோவிங் பண்ணியிருந்தார். அவர் அந்த நிலத்தில் ஏர் உழுது கொண்டிருந்தார். இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக சவுலை தேவன் அழைக்கிறார். சவுலை அழைக்கும் பொழுது சவுல் தமக்கு பேஷனேட்டான ஒரு வேலை, ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். அது என்ன வேலை? யாராவது சொல்வீங்கன்னு கரெக்டா? கழுதையை தேடி கொண்டிருந்தானா? வேற அது ஆன்சர் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அமைதியாயிட்டீங்க. சரி, தேவனை பின்பற்றுகிறவரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். யாரு? பழைய நீங்க புது சவுலுக்கு வந்துட்டீங்களோ? சரி, அப்போ சவுல் என்ன பண்ணி கொண்டிருந்தா? தேவனை துன்பப்படுத்தல, தேவனை பின்பற்றுகிறோடைய மனுஷர்களை என்ன பண்றான்? துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இது ஒரு மிஸ்கைடட் ஜீல் அப்படின்னாலும், ஒரு தவறாக அவன் நடத்துதலை ஒரு தவறுதான ஒரு காரியத்துக்கு தன்னுடைய முழு ஆர்வத்தையும் தன்னுடைய முழு ஈடுபாடையும் கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும், அவன் தன்னுடைய பேஷனேட் எதில் இருந்தது? அவன் செய்த காரியம், அவன் ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கான். அவன் என்ன காரியம்? கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறது, அவங்களை அடித்து உடைத்து சபையிலேருந்து வெளியே கொண்டு வந்து தூக்கி போட்டு அவங்களை மிதிக்கிற ஒரு காரியம். அவனுடைய காரியம் ஒரு தவறாதான ஒரு காரியமாக இருந்தால் கூட அவன் அதை உண்மை உள்ளவனாக அதில் அவன் அதிகாரி அவனுக்கு கொடுத்த காரியத்திலேருந்து அவன் அதை முழுமையாக செய்து கொண்டிருந்தான். இங்கே நம்ம பார்த்த எல்லா கேரக்டர்ஸும் சும்மா இல்லை, ஏதாவது காரியம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க, சபையில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, மீன்பிடி தொழிலில் கடினமான ஒரு தொழில் அதில் செய்து கொண்டிருக்கிறாங்க, வலையை அழைச்சி கொண்டிருக்காங்க, விடாமுயற்சியால் மீண்டும் மீண்டும் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஏர் உழுது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் சவுளை போல துன்பப்படுத்தி, அது கூட இல்லாமல் எல்லா நிலைகளிலும் நம்ம பார்க்குற இந்த ஆண்டவர் யாரெல்லாம் எடுத்து பயன்படுத்தினாரோ, ஒரு சாதாரணமாக எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்து கொண்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணலை? எடுத்து பயன்படுத்தவே இல்லை. அவர் இங்கே எல்லா விதத்துலையும் ஆக்டிவான ஒரு பர்சனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எடுத்து. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்வோம்? தேவன் ஒருவனை எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால், தேவன் ஒருவனை எடுத்து அபிஷேகிக்க வேண்டும், அனலாய் மூட்டி அவனை எடுத்து அவனுக்கு அவருடைய மகிமைக்காக அவனை எடுத்து பயன்படுத்த தேவன் நியமிக்கணும்னா அது எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் அழைப்பார்? எவன் ஒருவன் சோம்பேறியா இல்லாமல் தேவனுக்காக அவர் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அவன் சுறுசுறுப்புள்ளவனை என்ன பண்ணுறான்? தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவனை, சவுல் போல ஒரு பக்தி உள்ளவனை தேவன், கிறிஸ்தவத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு காரியம் அவன் வேற ஒரு பக்தியில் இருக்கான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பக்தி உள்ளவனை தேவன் என்ன பண்ணுறாரு? தமக்காக தெரிந்து கொள்கிறார். அவனை கொண்டு தேவன் நடப்பித்த காரியங்கள் சாதாரண மனுஷனை கொண்டு செய்த காரியத்தை கூட சவுல் பவுலாய் மாறின போது அவன் என்ன காரியம் செய்தார்? இந்த கிறிஸ்தவத்திற்கே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக அவனை மாற்றினார். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறியா இருக்காம ஆண்டவருக்காக ஏதாவது காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் மனசார ஆமேன் என்று சொல்றீங்க? நான் சோம்பேறி இல்லை, நான் சுறுசுறுப்புள்ளவென்ற சொல்ற மாத்திரம் ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அலேலியா. சரி, அப்போ இந்த காலவேளையிலே தேவன் யாரை வேணால் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆண்டவர் நினைச்சாருன்னா அவர் யாரை வேணால் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆனால் சோம்பேறியை எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரே கொஞ்சம் யோசிப்பாருன்னா பார்த்துங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது.
அப்போது நம்ம எதிர்பார்க்குற நம்ம இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்க வாஞ்சை என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டாரா, என்னை கொண்டு பல காரியங்களை செய்திட மாட்டாரா, ஆனால் ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியத்தில் நான் எடுத்து பயன்படுத்த மாட்டானான்னு ஒரு ஆதங்கத்தோடு ஒரு வாஞ்சையோடு கூட இருக்கிற மக்கள் அநேகம் பேர் இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, பெரியவர்களுக்கும் முதிர் வயதுகளும் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் என்ன இல்லை? ஒரு சுறுசுறுப்புள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆண்டவருக்காக ஒரு ஃபாதர் ஒரு அழகான ஒரு பாடலை பாடியிருப்பார். என்ன பாட்டு? பாடுங்க. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். யாருக்காக? அதுதான் இங்கே பிரச்சனை. இயேசுக்காகன்ற வார்த்தை அந்த இடத்துல நம்மளுடைய டிக்ஷனரியிலேருந்து எடுத்துடணும். எனக்காக ஓடுவேன், என் குடும்பத்துக்காக ஓடுவேன், என் பிள்ளைங்களுக்காக ஓடுவேன், என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைக்காக ஓடுவேன், எல்லாத்துக்காக நான் ஓடுவேன். ஆனால் யாருக்காக மாத்திரம் ஓட மாட்டேன்? அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறோம். முதலாவதாக தேவனையும் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் என்ன பண்ணு? தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். வசனம் எல்லாம் நம்ம வேற லெவல், டெய்லியும் வாசிக்கிறோம், பிரிச்சிருவோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்ய எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்குறோம்? கேட்டால் இத்தனை வருஷம் நான் விசுவாசியாக இருக்கேன், இத்தனை வருஷம் நான் சபையில் நான் இருக்குவேன், மூப்பராக இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நம்ம எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் தேவன் எதிர்பார்க்குற அந்த தேவனுக்காக செய்கிற, தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று அவருக்காக இது நான் செய்யணும், இன்னைக்காக அந்த வாஞ்சை, அந்த ஆர்வம், அந்த தாகம் தேவனுடைய காரியத்தில் என்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிறதோ அன்னைக்கு தேவன் உங்களை முழுமையாக எடுத்து பயன்படுத்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் சாதிச்சிடணும், நான் ஜொலிச்சிடணும், எல்லாரும் என் வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், எல்லாரும் கண்களும் என்னை ஏறெடுத்து பார்க்கணும், எல்லாம் சரிதான். அதே காரியத்தை ஆண்டவருக்காக நீங்கள் என்னைக்காக செய்ய தீர்மானித்திருக்கீங்களா? கேட்கும் பொழுது அந்த காரியம் ஒரு குறை உள்ளதாகவே காணப்படும். நீங்கள் இல்லை செய்யவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, செய்கிறீங்க. ஆனால் சில காலம் நல்லா செய்வோம், சில காலம் அப்படியே அமைதியாகிடும். நமக்கே தெரியும், நான் என்ன உட்பட சொல்லிகிட்டு இருக்கேன். சில காலத்தில் நல்லா வாஞ்சியோடு ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக செய்வோம், அதுக்கப்புறம் ஒரு பின்னடைவை பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு நான் ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவேன்? செய்து கொண்டே இருப்பேன், அவருக்காக வாழ்ந்து கொண்டே இருப்பேன், அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக கட்டி கொண்டே இருப்பேன், அவர் ராஜ்யத்தை விரிவடைய செய்து கொண்டே இருப்பேன். அவர் ராஜ்யத்தை கட்டுகிறவரை தான் தேவன் தேடுகிறார். எத்தனை பேர் அப்படி ஒரு மனுஷனாக நான் இருப்பேன்னா ஆண்டவருக்கு மத்தியில் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஒப்பு கொடுக்குறவர் தேவன் அப்படியே செய்ய ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் அவர் விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களை வழிநடத்த வேண்டும், தேவனுடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும். நீங்கள் அங்கிள் சொன்னாங்க வழிநடத்துகிற ஆவியானவர் என்று. அவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு நீங்கள் வழிகாட்டுவீங்க? ஒரு வழிபோக்கன் வருகிறாருன்னா யாருக்கு நீங்கள் வழிகாட்டுவீங்க? நகர்ந்து வந்து உங்ககிட்ட கேட்குறவங்கள தான் வழிகாட்டுவீங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறவங்களே இந்த இடத்துலேருந்து பாரிஸ்லேருந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருக்கு சொல்லுவீங்க? யார் ஒருவர் நகர்ந்து, அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குமா? நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அமர்ந்திருக்கிற ஒரு காரியம் இல்லை, ஒரு தண்ணீரை போல தேங்கி நிற்கிற ஒரு அனுபவம் அல்ல. நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பாய்ந்து செல்கிற ஒரு ஆறாக நம்ம வாழ்க்கையை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆறாக இருக்கும் பொழுது தான் நமக்குள்ளாக இருந்து தேவன் ஒரு ஜீவ நதியை கொண்டு வந்து பலருக்கு ஆசீர்வாதத்தையும், பலருக்கு நற்கனிகளையும், பலருக்கு ஆசீர்வாதங்களையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக தேவன் உங்களையும் என்னையும் மாற்றுவார். அது எப்போ? தேங்கி நிற்கிற ஒரு அனுபவம் அல்ல, நகர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இன்னையிலேருந்து நகர்ந்து கொண்டே இருப்பேன், அப்பொழுது ஆவியானவர் என்னை வழிநடத்தி கொண்டே இருப்பார். இன்றைக்கி ஆவியானவர் நம்ம பல பேர் வந்து ஆவியானவர் வழிநடத்த வேண்டும், அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு. ஆனால் நாம் தான் இன்னும் நகராமல் இருக்கிறோம். பல காரியத்தை நான் செய்யணும்னு, இதை செய்யலுமா வேணாமான்னு சொல்லி இப்போ அடுத்து அது காரியத்தை தான் வரப்போகிறேன். இன்றைக்கி நிறைய பேரோட கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா காணப்படுது? அவங்க வந்து வானத்தின் பலகணிகள் திறந்த ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளோடு கூட இடைப்பட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா தான் இதை செய் மகனே என்று சொல்லும் பொழுது தான் என்ன பண்ணுவோம்? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம்.
எல்லாருக்கும் ஆண்டவர் வானத்தின் பலகனை திறந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பேசினா தான் நான் அடுத்த காரியமே நான் செய்வேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் என்னோட பேசும்படி நான் காத்திருக்கிறேன் பிரதர். இது உங்கள் வாழ்க்கையில் எப்போ அடுத்த காரியம் செய்ய போகிறீங்க, அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக எப்போ போக போகிறீங்க, அடுத்த நிலைக்குள்ளாக எப்போ கடந்து போக போகிறீங்க, அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால், இல்லை பிரதர் நான் ஆண்டவர் என்னோட பேசுகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், காத்துட்ருக்கேன்னு ஒரு அனுபவம் இருக்குது. அதே காத்துக்கொண்டே இருக்கிற ஆண்டவருக்காக எதுவுமே செய்யாமல் எதுவுமே பிரயாசப்படாமல் அப்படியே அமர்ந்திருக்கிற வாழ்க்கையில் நம்ம அமர்ந்தே தான் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியதுன்னு ஏதாவது ஒன்று செய்யுங்க. தம்முடைய வசனத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். டூவர்ஸ் ஆஃப் த வேர்ட், வசனத்தின்படி செய்கிறவர். இந்த வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை. செய்கிறவர்களை தான், கிரியைகளை காண்பிக்கிறவர் தான் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே ஒரு அழகான ஒரு வசனம், நம்ம வாசிக்கிற வசனம் எல்லாம் இப்படி தான் சொல்கிறது. வேதம் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவாரா, பேசுவார். அவர் இடைப்படுகிறவராக இருந்து நம்ம நடக்க வேண்டிய பாதைகளே ஸ்பெசிஃபிக்கான காரியத்தை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது அதுக்கப்புறம் தான். நம்ம முதலாவதாக நாம் செய்கிறவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாய் அதன்படி செய்கிறவராக இருக்கும் பொழுது அப்பொழுது நாம் நடக்க வேண்டிய பாதைகளை அவருக்கு நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி எல்லாமே உல்ட்டாவாக செய்கிறது தான் நம்ம இங்கே இருக்கோம். முதலாவது ஆண்டவர் இடத்துலேருந்து நான் காரியங்களை பெற்றுக்கொள்ளணும், நான் இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கல. சோம்பேறிகளை அல்ல, அவர் சுறுசுறுப்புள்ளவர்களை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வேதம் இப்படியாக நம்ம வாழ்க்கையில் சொல்கிறது. பல காரியங்களை சொல்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய ஆராதனை உள்ள ஒரு வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற சொல்கிறது. ஒரு லைஃப் ஸ்டைல் ஆஃப் வர்ஷிப், ஆவிக்குரிய தேவனை ஆராதிக்கிற ஒரு வழக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை முறையுள்ள ஒரு வாழ்க்கையை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளை பரிசுத்தமாக வாழ சொல்கிறது. இப்போ வேதம் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லணும். வேதம் என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்லுது, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ சொல்கிறது. ஆவிக்குரிய ஒரு ஆராதனை உள்ள ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்ற சொல்கிறது. தேவனுடைய என்னென்ன காரியத்தை டீச் பண்ணுது, நம்முடைய தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை நமக்கு போதிக்கிறது. அதை குறித்து உள்ளும் புறமாக நம்மளுக்கு தியானிக்க செய்கிறது. ஜெப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. பலருக்கு இவாஞ்சலைஸ் பண்ண தேவனுடைய வார்த்தை பிறருக்கு கொண்டு போய் சொல்ல, ஜனங்களை உள்ள கொண்டு வரும்படியாக தேவனுடைய வார்த்தை போதிக்கக்கூடிய ஞானத்தை நமக்கு தருகிறது. இது எல்லாத்தையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தாதபடிக்கு, நாம் அடுத்த ஸ்டெப்பு போகாதபடிக்கு இதை வைத்து கொண்டு தேவன் இன்னும் எனக்கு காரியங்களை தெளிவாக பேசணும்னு சொல்லி அமர்ந்து கொண்டு இருப்பேன். ஆனால் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையால் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நகர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதனை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிற பிள்ளையை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ ஏதாவது தேவனுக்காக செய்ய வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்மை சார்ந்த எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கும் போகிறோம். தேவனுடைய வல்லமை ஆவியானவர் ஒருவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அது தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு சாட்சி அல்ல. நீங்கள் தேவனுடைய வல்லமையினால் இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. தேவனுடைய வல்லமையினால் உங்களுக்கு என்ன நடக்குது, தேவனுடைய வல்லமையின் ஆவியானவனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதனால, இயேசுவானவர் நம்மளை அறிந்திருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி இல்லையா. ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 21 to 23 வரை. மத்தேயு 7:21 முதல் 23 வரை.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென். இந்த வசனத்தை இவ்வளோ தெளிவாக நம்ம பார்த்தோம். அதில் எல்லாம் குறிப்பிட்டிருக்க காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காத்துட்ருக்க இந்த ஜனங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு நற்காரியத்தை நல்ல ஒரு கமெண்ட்டை கேட்கணும். இவங்களாம் யார்? உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரனே சந்தோஷத்துக்குள்ளாக என்ன பண்ண, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசி என்று கேட்கறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகள். ஆனால் அவங்களுக்கு வந்த வார்த்தை என்ன? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டார். அப்போ இவங்க தேவனிடத்திலிருந்து நல்ல ஒரு கமெண்ட் வாங்கணும், ஆண்டவர் இடத்துலேருந்து நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடைக்கணும், ஆண்டவர் எந்திரிச்சு நின்று நம்மளை வரவேற்கணும். அப்போது ஏன்னா இவங்களாம் யார்? தேவனுடைய வல்லமையினாலும் அவருடைய வழிநடத்தப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இவங்களாம் வரும் பொழுது ஆண்டவர் எப்படி எந்திரிச்சு நின்று அவங்கள வரவேற்று அவளை நல்ல கமெண்ட் கொடுத்து இவங்களாம் அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமாக ஆண்டவர் இவங்களை வந்து ஆரத்தழுவி கட்டிப்பிடித்து என் ஊழியக்காரனே உள்ளவான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ரிவார்ட்லாம், அவங்களுக்கு இத்தனை நாள் நீ இந்த உலகத்தில் பாடுபட்டதுக்கு ஏற்ற எல்லா ரிவார்டையும் என்ன பண்ணுறேன் நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக கூப்பிட்டு போவார் நினச்சிருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? இந்த காரியம், இந்த வசனமே இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்குது. என்ன? தேவன் தம்மை யாருன்னு தெரியாதவங்கள கூட என்ன பண்ணலாம், எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் யார் நல்லா தெரிஞ்சவனாக இருந்தால் கூட தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவனை என்ன பண்ண முடியாது, எடுத்து பயன்படுத்த முடியாது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? நீங்கள் யாருன்னே, நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் யாருன்னே தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு. ஆனால் ஆண்டவருக்கு உங்களை குறித்து எல்லாமே தெரியும், அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது உன்னை அறியேன் என்று சொல்கிறார். எதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்? அப்போ தெரியாதவனை கூட ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆனால் தெரிஞ்சு ஒருத்தன் ஆண்டவருடைய சித்தன்படி செய்யாதவனை என்ன பண்ண முடியாது, எடுத்து பயன்படுத்த முடியாது. அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துடக்கூடாது. ஆண்டவரை நல்லா தெரிஞ்சு ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறித்து கேட்டு, வேத வாசிப்பை குறித்தும் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்தும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய சமூகத்திலேயே வளர்ந்த ஒரு கோவில் பெருச்சாலியை போல. எங்கள் வீட்டில் ஒரு பெருச்சாலி சுற்றிட்டு இருக்கு, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போ அதை போல் வீட்டுக்குள்ளேயே இருந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்து அதுக்குன்னு தூக்கி உள்ளே வைப்போமா, அதை அடித்து வெளியே தான் துரத்துவோம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படுகிறதுனாலையோ, தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மூலமாக அவருடைய பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதுனாலையோ, அவருடைய ஃப்ளோ அவர் உங்கள் மூலமாக இருக்கிறதுனாலையோ நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்று அர்த்தம் அல்லவே அல்ல. என்னப்பா இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறீங்கன்னு, இதெல்லாம் நடக்கும்போது அப்போ ஆண்டவர் உண்மையாக என் கூட தானே இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படுகிறதுனாலையோ, நீங்கள் கை வச்சு ஜெபிக்கிறதுனால அற்புதம் நடக்கிறதுனாலையோ, நீங்கள் ப்ராஃபஸி சொல்கிறனால, தீர்க்க தரிசனம் சொல்கிறனால, சில பேர் அவங்க வாழ்க்கையில் விடுவிச்சு அவங்க கட்டுகளை அருந்து அவங்க நன்மை அடைகிறது எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுனால அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு சார்ந்தவன், தேவனுக்கு உரியவன் என்ற அர்த்தம் அல்லவே அல்ல என்று இந்த வசனம் இங்கே சொல்கிறது. இங்கே பல பேரோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு இம்மாரல் லைஃப்ல இருந்து தான் அவங்க வருகிறாங்க. ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தில் வைத்து கொண்டு
வசனங்களை தப்பு தப்பாக வியாக்கியானம் செய்து கொண்டு உபதேசங்களை பரப்பிக்கொண்டு தேவனுடைய காரியங்களை தவறாக மற்றவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டு தேவையில்லாத அர்த்தங்களை கொடுத்து கொண்டு பாவமான வாழ்க்கைக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டு ரகசிய காரியத்தில் வைத்து கொண்டு தேவனிடத்திலிருந்து கம்ப்ளீட்டாக ஒரு தனிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொள்வாங்க. இப்போது தேவன் பரிசுத்தம் என்றால் என்ன? தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனுஷர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க? அவங்க மூலமாக அற்புதம் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு, அவங்க மூலமாக ஆவியானவர் வெளிப்படுறாரு நினச்சிக்கிட்டு இன்னும் எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க? ஆண்டவரை விட்டு செப்பரேட்டாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க தெய்வ பிள்ளைகள். இவங்க சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமை என் மூலமாக வெளிப்படுது, என் மூலமாக கனிகள் வெளிப்படுது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நன்மை பெறுறாங்க, விடுவிக்கப்படுறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் இதை காட்டிலும் உன் வாழ்க்கை ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கு? கேட்கிற வசனமே உங்களை என்ன பண்ணட்டும்? கேட்கிற வசனமே நம்மை நியாயம் தீர்க்கட்டும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் இதெல்லாம் நடக்கிறதுனால நீ ஆஹா ஓஹோன்னு பயங்கர ஊழியம் செய்கிறதுனால என் மற்றவங்க முன்பாக கண் துடைப்புக்காக நீ செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு நீ யாரை வேணால் ஏமாற்றலாம். மனுஷரை ஏமாற்றலாம், வர விசுவாசிகளை ஏமாற்றலாம், வர பாஸ்டரை ஏமாற்றலாம், யாரை வேணால் ஏமாற்றலாம். ஆனால் உன்னை என்ன படைத்த ஆண்டவராக தேவனை இயேசு கிறிஸ்துவை ஒருபொழுதும் என்ன பண்ண முடியாது? ஏமாற்றவே. அவருக்கு கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, அவருடைய சிந்தைக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, எல்லாம் நிர்வாணமாக காணப்படுகிறது தேவன் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் தம்முடைய கனிகளினால் அவர்கள் என்ன பண்ணுவீங்க? அறிவீர்கள் என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த கனிகளினால் அறிவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? நம் மூலமாக இவ்வளோ காரியம் நடக்குது, அப்போ கனிகள் மூலமாக அப்போ நம்ம என்ன எங்கே இருக்கோம்? ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கோம். இப்படியே நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிடலாம்? ஆற்றுல ஒரு கால் இப்படியே வைத்துட்டு நம்ம இப்படியே நம்ம மூலமாக பல பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, விடுவிக்கப்படுறாங்க, அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? இப்படியே போயிடலாம் சொல்லி நினச்சிட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிற கனிகளின்படி காரியம் நீங்கள் நினைக்கிறதுக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியத்துக்கும் டோட்டலாக வேறு. ஆண்டவர் சொல்கிற கனிகளின்படி சொல்கிறது எதை குறித்து பேசுகிறார் என்றால் ஒரு பர்சனல் கேரக்டரை குறித்து பேசுகிறார், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய குணாதிசயத்தை குறித்து பேசுகிறார். வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன கேரக்டர் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை காரியங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்ன, நீங்கள் எதெல்லாம் வேல்யூ பண்ணுறீங்க லைஃப்பில், ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறார். இதுக்கெல்லாம் மேலே கிறிஸ்துவை போல கிரைஸ்ட் லைக்னஸ் சொல்லுவாங்க. கிறிஸ்துவை போல ஒரு ஜீவியம், கிறிஸ்துவை போல நீங்கள் யாரை பிரதிபலிக்கிறீங்க? கிறிஸ்துவின் அம்பாசடர்ஸாக எத்தனை பேர் உங்களை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க? நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும். அந்த ஒரு ஜெபம் இன்னைக்குள்ளாக நமக்கு வேண்டும். நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்லும் பொழுது எதை நம்ம சொல்கிறோமோ செய்கிறோமோ இல்லை, ஆண்டவரே உண்மை போல அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை எனக்கு தாங்கப்பா. ஏன்னா அது ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தேவனோடு கூட இருக்கிறோம் என்பதற்கு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை மூலமாக வல்லமை வெளிப்படாமல் இருக்கலாம், ஆவியானோட கிரியை வெளிப்படாமல் இருக்கலாம், எதுவுமே வெளிப்படாமல் நீ பரலோகத்துக்கு போகிறதும் இதெல்லாம் வெளிப்பட்டு நீ நரகத்துக்கு போகிறதும் எல்லாம் வாழ்க்கையே வேஸ்ட். எல்லாத்தையும் ஆதாயம் பண்ணிக்கொண்டு உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு லாபம் என்ன என்று நம்ம வாசிக்கிறோம். எத்தனை பேரோட ஆவியானவர் பேசுகிறார்? ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த கிரைஸ்ட் லைக் அந்த குவாலிட்டி, அந்த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவின் குணாதிசயம் ஒவ்வொன்றும் நமக்குள்ளாக வரும்பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுடைய கேரக்டருக்குள்ளாக நம்ம எப்படி வர்றது? இட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய சமூகம்
அவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரும் பொழுது தேவன் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த கேரக்டருக்குள்ளாக நம்மளை சகல காரியத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறார். முக்கியமான ஒரு காரியத்தை நான் குறித்து இப்போ சொல்ல போகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய வல்லமையை கொண்டு அவர் பேக்கப் பண்ணுவார். தேவன் தம்முடைய வார்த்தையை எவனிடத்தில் தம்முடைய வார்த்தையை அவர் கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை அவர் வல்லமையை கொண்டு அவர் பேக்கப் பண்ணுவார். கண்டிப்பாக அவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதோடு அந்த வார்த்தைக்கு உண்டான வல்லமையும் சேர்த்து என்ன பண்ணுவார்? நிச்சயமாக கொடுப்பார். என்னன்னா அவர் வார்த்தையில் அந்த வல்லமை அவ்வளோ அதிகமாக இருக்கிறார். அதனால தான் நம்ம ரொம்ப சாதாரணமான ஃபீபிள் பர்சன் நம்மளை கொண்டுலாம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு என்ன, இப்போ எடுத்துங்களேன், கடைசி நாட்களில் வாலிபரை கொண்டோ சிறு பிள்ளைகளை கொண்டோ பெரிய பெரிய அற்புதத்தை அதிசயத்தை நான் செய்வேன்னு சொல்கிறார். எப்படி? அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய திறமை இருக்குதா? இல்லை முதியோர்கள் யாரை வேணால் வைங்களேன், இந்த மனுஷரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வது ஒரு இருக்கிறதுலே வெஸ்டான காரியம், முடியாத ஒரு காரியம். ஆனால் அதை செய்கிறாருன்னா அது நம்மளால் இல்லை, அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையினால் அது நடக்குது. அதனால தான் பாஸ்டர் அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தும் பொழுதோ இல்லை நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுதோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பல நன்மைகள் ஒரு விடுதலை ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னு காரணம் என்ன? நம்முடைய காரியத்தினாலோ நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தினாலோ. இதனால தான் இந்த மாயமாலக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாயமாலம் பண்ணி கொண்டிருக்கிற வார்த்தையை கொண்டும் தேவன் பல காரியங்களை செய்கிறதுனால அவர் வார்த்தை அவங்க மாயமாக செய்து கொண்டிருக்க அந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு தவறான வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் அந்த நேரத்தில் தம்மை தேடி வருகிற ஜனத்தோடைய விசுவாசத்தை கண்டு அவர் வார்த்தையின் வல்லமையை அவரை வெளிப்படுத்தி தருகிறார். அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. அந்த வார்த்தை யார் பேசினாலும் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். ஏன்னா அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. அதனால தான் பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதே தவிர நீங்கள் நானும் பரிசுத்தமாக இருக்கிறதுனாலையோ தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படியே ஆண்டவர் சொல்கிறது போல கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துறதுனாலையோ நம்ம பரிசுத்தமாகவோ காரியங்களை நம்ம ஒன்றும் இங்கே செய்திடல. அவருடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை அவரை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையையும் தம்முடைய செய்தியையும் அவர் வல்லமையினாலும் அந்த அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அபியாசப்படுத்துகிறார். அப்போ அந்த வார்த்தையினாலும் அந்த செய்திகளையும் நம்ம கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளாக போய் என்ன பண்ணுது? அந்த வார்த்தையை அந்த வல்லமை என்ன பண்ணுறது? அந்த வல்லமை அந்த வார்த்தை கிரியை செய்கிறதுனால அந்த அற்புதம் அதிசயம் நடக்கும் பொழுது அந்த காரியத்தை அப்படியே நடக்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். அதிசயங்கள் அற்புதங்களும் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். இது அந்த ஒரு காரியத்துக்காக தேவன் செய்கிறார். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது தேவன் அதை உணர்த்துகிறார் பார்த்தீங்கன்னா, எவனுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறதோ அப்பொழுது தான் நம்ம தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறார் என்ற அந்த அத்தாட்சி நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் அத்தாட்சி மூலமாக வல்லமைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நிகழ்த்தி காட்டுகிறார். ஆனால் அதே போல் அதை காட்டில் அது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அத்தாட்சி அல்ல. யாரை கொண்டு வேணாலும் என்ன பண்ண முடியும்? ஒரு வல்லமையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் தேவனால் ஏன்னா அது செய்கிறது மனுஷன் அல்ல, தேவன் தான் செய்கிறார். ஆனால் ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையை எது அத்தாட்சியாய் காணப்படும்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசனம் ஒன்று மாத்திரம்தான் உங்களுக்கு அத்தாட்சியாய் காணப்படும். எவன் ஒருவன் தேவனுடைய பிரசனத்தை சுமந்து செல்கிற ஒரு பிள்ளையாக மகனாக மகளாக காணப்படுகிறாரோ அவன் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ எது ரொம்ப பெருசு? தேவனுடைய வல்லமை பெருசா, தேவனுடைய பிரசனம் பெருசா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க? எது ரொம்ப பெருசு? முக்கியமான காரியம் எது? தேவனுடைய பிரசன்னம்.
தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டவளாக நம்ம இந்த இடத்துலேருந்து கடந்து செல்வோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும். அந்த பிரசன்னம் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். என்னுடைய முக்கியமான என் வல்லமை என் மூலமாக படாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் உம்முடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. அதுதான் எனக்கு உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தரும். அதுதான் எனக்கு உம்முடைய சமூகத்தில் இருக்க ஆனந்தத்தை கழிப்பு அதுதான் எனக்கு தரும். அந்த பிரசன்னம் மாத்திரம் என்னை விட்டு விலகாமல் ஒரு நிமிஷம் நம்ம கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தினால என்னை நிரப்புங்கப்பா. இந்த உங்களுடைய பிரசனத்தின் உண்டான ஆசீர்வாதத்தினால் நான் மூழ்கி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுதும் நான் ஆண்டவர் உம்மோடு கூட கனெக்டடாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வாயின் வார்த்தைக்கும் நீ சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்னுடைய விசுவாசத்தை நான் உண்மையில் முழுமையாக வைக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தினால் என்னை நிரப்புங்க அப்பா. உம்முடைய பிரசனத்தினால் என்னை நிரப்புங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில் தேவனோட அவன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்கிற ஒரு காரியம் எது இண்டிகேஷன் தெரியுமா? தேவனுடைய ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவன் ஒருவன் தேவனுடைய பிரசனத்தை பெற்றிருக்கிறானோ அவன் தான் தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஒரு சுகம் நிறைந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறான் என்ற அர்த்தம். மற்றவர்களெல்லாம் சும்மா இந்த பேனருக்காக இந்த ஒரு பப்ளிசிட்டிக்காக பல காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கலாம். அதையெல்லாம் தேவன் கடைசி காலத்தில் என்ன சொல்லுவார்? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம வந்துடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நினைப்புங்க. உம்முடைய கிரைஸ்ட் லைக்னஸ் அந்த குவாலிட்டினால் என்னை நினைப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மகளாக என்னை மாற்ற நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அற்புதத்துக்காக அதிசயத்துக்காகவும் தேடி ஓடுகிற ஒரு பிள்ளைகளாக அல்லாமல் ஆண்டவரை, என்னுடைய ரட்சிப்பை ஆண்டவர் வேலிடேட் பண்ணுகிற, என்னோட ரட்சிப்பை ஆண்டவர் அங்கீகரிக்கிற உங்களுடைய பிரசனத்தினால என்னை நிரப்புங்க ராஜா என்று கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகையால் தான் இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் கிரியையினால் என்ன பண்ணப்படலை, ரட்சிக்கப்பட. அந்த கிரியைகள் அந்த ஆண்டவருடைய அதிசயம் அற்புதத்தின் அந்த கிரியைகள் கூட அதுக்குள்ளாக அடங்குது. எந்த ஒரு காரியத்தினால் இந்த கிரியைகளின்படி நாம் ரட்சிக்கப்படலை, தேவனுடைய ஈவினால ரட்சிக்கப்படுவோம். எத்தனை பேர் கூட ஆவியானவர் பேசியிருக்கிறார். முதலாவதாக நான் எதை குறித்து பார்த்தோம்? எவன் ஒருவன் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்? ஒரு கிரிட்டிசிசம்ஸ், அவனை குறித்த காரியங்கள் வெளிப்படும். இரண்டாவதாக, தேவன் வல்லமை பெற்ற ஒரு மனுஷனை சோம்பேறியை தேவன் எடுத்து பயன்படுத்த முடியவே முடியாது, மாற்றவும் மாட்டார். அடுத்து மூன்றாவதாக சொல்லுங்க, யாரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார்? யாரை எடுத்து பயன்படுத்துவார்? அவருடைய கிறிஸ்துவின் தன்மையை எவன் வெளியே கொண்டு வருவானோ, தம் பிரசனத்தை எவன் சுமந்து செல்கிறானோ, கிரைஸ்ட் லைக்னஸ், உங்களுடைய வல்லமை ஆண்டவர் உங்கள் மூலமாக வெளிப்படணும்னு இல்லை, உங்களுடைய பிரசனை என் மூலமாக வெளிப்படணும். எல்லோரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஆவியானவரே, எங்கள் மேல் ஒரு விசை கூட வருவீராக. உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக ராஜா. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக என்று கேளுங்க. வாய்களை திறந்து உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லா
பிரசனம் தான், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைக்கப்பட்டு கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நிரூபிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர் என்னை வேண்டி கேட்பதும். சேர்ந்து சொல்ல, உங்க பிரசனம் தான், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு. எல்லா வாய்களை திறந்து பாடுவோம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம் தான் எனக்கு. ஆமென். உங்க எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. எங்கள் தகுதியே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து எங்களில் வெளிப்படுவாராக. உம்முடைய பிரசன்னம் எங்களில் வெளிப்படுவதாக ராஜா.
ஆண்டவரே மோசேக்கு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, மோசேயை கேட்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களை இந்த இடத்தை விட்டு அனுப்பாதீங்க அப்பா. அதே போல நாங்கள் சபையாக சேர்ந்து கேட்கிறோம் ஆண்டவர், உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் கூட இந்த இடத்தை விட்டு அனுப்பாதீங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து அனுப்புவீராக, உம்மை வெளிப்படுத்துவராக, உம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவராக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு தரப்போவதற்காக யாவரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி ஐயா. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. தேவன் அப்படியே தம்முடைய பிரசனத்தினால் நம்மை ஒவ்வொருவரையும் நினைத்து நம்முடைய இல்லங்களையும் உள்ளவங்களையும் நிறைத்து அனுப்புவாராக. அது எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா புகழ்ச்சியும் எங்கள் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.